ஜென்மச்சனியின் காரணமாக இப்போது அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக உண்டு. அதிலும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் பூரணமாக கஷ்டத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆகிய 2 பேருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கும். கடந்த ஒரு வருடமாக இருந்து வந்த ஒரு நிச்சயமில்லாத தன்மை, நஷ்டத்திலே இருந்த விஷயம், வேலை கிடைக்காத அமைப்பு, தொழில் நல்லா இல்லாத அமைப்பு, எதை பண்ணாலும் ஃப்ளாப் ஆகுதே அப்படின்ற மாதிரியான குழப்பத்தில் இருந்தவர்கள். நான் அடிக்கடி சொல்வேன், முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்னுவேன். அந்த மாதிரி கடிச்சிக்கிட்டு இருந்த நிலைமைகள் எல்லாம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே விலகக்கூடிய இனிய தமிழ் புத்தாண்டாக இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு இருக்குங்க. இளைஞர்களுக்கு திரு ஆண்டாக நிச்சயமாக அமையும். 30 வயதுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இளைஞரும் மீனராசிக்காரரும் இப்போது வயதிற்கு ஏற்றார் போல நன்றாக இல்லை என்பது தான் உண்மை. சில அனுபவங்கள் இப்போது உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் அந்த அனுபவங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அமைப்புகளை தான் இந்த புத்தாண்டை கொடுக்குங்க. ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு நல்ல வழி காட்டக்கூடிய அமைப்பு, குறிப்பாக பெண் குழந்தைகளை நல்ல இடத்துல கரையேற்றக்கூடிய அமைப்புகள்னு 50 வயது தொட்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல குடும்ப உறவுகள் நிம்மதியாக இருக்கக்கூடிய, குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, வேலை தொழில் அமைப்புகளில் சில புதிய மாற்றங்கள், பண வருமானங்கள் நன்றாக இருக்கக்கூடிய, எதையும் நல்ல விதமாக சாதிக்கக்கூடிய இனிய தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குங்க இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.